வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் 3 ராசி மக்களுக்கு அநியாயமாக நிதிகளை வாரி வழங்கி அதிர்ஷ்டத்தை அவர் வீட்டு வாசலில் கூட்டுகிறார். சில மாத காலத்துக்கு முன்பு குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசியில் நுழைந்தார். அது 2024 மே மாதம். இந்த சிறப்பு பதிவில் ரோகிணி நட்சத்திர வியாழன் பயிற்சியை பற்றி பார்ப்போம். ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் பயிற்சி என்பது இந்த நேரத்தில் வியாழன் சுக்கிரன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்திற்கு நகர்ந்து செயல்பட பயணத்தை ஆரம்பிக்கிறார். மேலும் இது சந்திரனின் விருப்பமான நட்சத்திரமாக இருக்கிறது ரோகிணி. இதுபோல குரு பகவான் சுக்கிரன் ரிஷபம் ஆகிய ராசிகளில் மட்டுமின்றி அதே கிரகத்தின் நட்சத்திரத்திலும் இருக்கிறார். சுக்கிரன் ராசியிலும் நட்சத்திரத்திலும் வியாழன் இருப்பது மிகவும் நல்ல தற்செயலான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் ஆகஸ்ட் 20, 2024 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பார். குறைஞ்சது 1.5 மாதம் ஆகும். ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது சிறந்த பலன்களை பெறப்போகும் ராசிகளை பற்றி நாம் பார்ப்போம். இதில் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் பயிற்சியில் ரிஷபம், சிம்மம், தனுசு ஆகிய இந்த 3 ராசிகள் இந்த 1.5 மாதம் நல்லதொரு அதிர்ஷ்டம் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். மற்றும் இந்த அதிர்ஷ்டத்தால் அவர்கள் அலங்கரிக்கப்படக்கூடிய ராசிகளாக இருக்கிறார்கள். ரிஷபம். ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் ரிஷபராசியின் லக்னத்தில் அமைந்திருப்பதால் ரிஷபராசி மக்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக இருக்கும். எனவே இந்த சூழ்நிலையில் ரிஷபராசி மக்கள் தங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய செயலில் நல்ல ஒரு பணவரவை தந்து இவர்களை நலமுடன் வேலை செய்ய ஊக்குவிப்பார். இதனுடன் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிரப்பப்படவும் குடும்பமும் நலமாக இருக்கும். மேலும் குடும்பத்துடன் வேடிக்கையான தருணங்களும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உருவாகி குடும்பத்தில் உள்ள உறவுகள் இவர்களை போற்றும். ரிஷபராசியின் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தாங்கள் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் காண்பார்கள். இதனால் சமூகத்தில் இவர்களுக்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைப்பதுடன் சமூக மரியாதையும் கௌரவம் கூடும். ஏற்கனவே திருமணமான ரிஷபராசி மக்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை நலமாக அனுபவிப்பார்கள். திருமணமாகாத இந்த ரிஷபராசி மக்களுக்கு திருமணம் திட்டங்கள் இவர்களை நோக்கி இப்பொழுது வரும். அது சார்ந்தும் ரிஷபராசி மக்கள் நல்ல ஒரு ஆதாயத்துடன் திருமணம் செய்து நலமாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கிரக நிலைகள் உறுதி கூறுகின்றன. சிம்மராசியின் கர்ம வீட்டில் குரு பகவான் பயணத்தில் இருப்பதால், அதுவும் ரோகிணி நட்சத்திரம் இருப்பதால் இந்த காலம் யாவும் உங்கள் வாழ்க்கையிலும் பல்வேறு அம்சங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்று நலமாக நீங்கள் வாழ்வீர்கள். இதன் விளைவாக ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ள வியாழன் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெற உதவுகிறார். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் உங்களுக்கென அதில் தனி அடையாளத்தையும் தனித்துவ முத்திரையும் உருவாக்கி அதில் பாராட்டுகளை அள்ளி குவிப்பீர்கள். அதனால் சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் பொருளாதார ஆதாரத்துடன் இருப்பீர்கள். வியாபாரம் செய்யும் சிம்மராசி மக்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கூடுதலாக நீங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தலாம் என்றும் மேலும் வேலை தேடி கொண்டிருக்கும் சிம்மராசி மக்களுக்கு அது சார்ந்த நல்ல செய்திகள் இப்பொழுது உங்களை தேடி வரும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக நல்லதொரு வேலையை அடைந்து பொருளாதாரத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி மக்கள் தங்கள் தந்தையுடனான உறவு நலமாக பலப்பட்டு இருக்கும் என்று நம்பலாம். அடுத்து தனுசு. தனுசு ராசி மக்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ள குரு பகவான் இந்த ராசியின் 6ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் அவர். இத்தகைய சூழ்நிலையில் குரு பகவான் ரோகிணி நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயத்தை வழங்கக்கூடும். மேலும் இதன் காரணமாக உங்கள் எதிரிகள் யாவரும் உங்களை கண்டு அஞ்சி ஓடுங்குவார்கள். தங்களின் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க உங்களால் முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியமாகவும் உங்களின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவீர்கள். மேலும் உங்களது எதிர்காலத்திற்காக
உங்களுக்காக பயனளிக்கும் பல புதிய மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இதன் விளைவாக உங்கள் வருமானம் அதிகரிக்கும். அதனால் வங்கியில் சேமிப்பு அதிகமாக உயரும். நீங்கள் வேலை செய்யும் இந்த தனுசு ராசி மக்களுக்கு பதவி உயர்வும் அத்துடன் கூடிய சம்பள உயர்வும் நல்ல வெகுமானம் கிடைத்து நலமாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. மேற்கண்ட இந்த 3 ராசி மக்களுக்கும் குரு பகவான் நல்லதொரு பல சார்ந்த வழியை கொடுத்து அவருடன் இருந்து அவர்களை ஊக்குவிப்பார் என்று கிரக நிலைகள் பறைசாற்றுகின்றன. ஆக இந்த பதிவை கேட்பவர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.